நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம். சாரி, நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். வாசிப்பரம்புரை எறும்பு இப்பொழுது வருகின்றது. அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம். வணக்கம் சொல்லியிருக்கா வாங்கோ. வணக்கம் வணக்கம் மணி. வணக்கம். வாங்க, எப்படி போச்சு எல்லாம் ஓகேயா? தானே 2 நாள் செல்லும் சரி, மறுபடி. நன்றி. நானும் இப்ப ராணி சம்பந்தர் அவர்கள் வாட்ஸ்அப்ல எனக்கு கவிதை போட்டிருந்தார், செய்து பார்த்தேன். நான் 3 தரம் போயில்லையா. சரி, ஆமா. நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். இன்றைய வாசிப்பரும் 254. நான் இன்றைக்கு ஒத்த கருத்து சொற்களை நான் இன்றைக்கு வாசித்து காட்ட போறேன். அப்பு, நீர், அல், இரவு, அன்னம், சோறு, ஆவி, உயிர், அருவி, ஆறு, அங்காடி, சந்தை, அங்காடி என்ன சொல்ற? புத்திமதி. துங்க பிடிச்சிருக்குதான் நன்றி வணக்கம். அங்காடி என்ன சொன்ன? வேற இல்ல. அனைவருக்கும் நான் இன்றைக்கு வாழைப்பழத்தின் பயன்கள் அதை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவது உடம்புக்கு மிகவும் நல்லது. பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதயத்திற்கு மிகவும் நல்லது. உடற்பயிற்சிக்கான சரியான உணவு வலுவான எலும்புக்கு மிகவும் நல்லது. ஒரு அளவான வாழைப்பழத்தில் குறைந்து 105 கலோரிகள் இருக்கும். இதில் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குகிறது. குழந்தைகள் முதல் பெரிய வயதானவர் வரை இதனை சாப்பிடலாம். ஆனாலும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. வாழைப்பழத்தை ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்லுவர். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் கடல் பற்றி வாசிக்க போறேன். இயற்கை எம்மக்களித்த அருங்கொடைகளில் கடலும் ஒன்றாகும். கடல் எமது உணவு தேவையை பெருமளவு நிறைவு செய்கின்றது. கடல் உணவுகளான மீன், நண்டு, இறால், கணவாய் போன்றவற்றை நாம் கடற்றொழில் மூலம் கடலிலிருந்தே பெறுகின்றோம். இக்கடலுணவுகள் எங்கள் உடலுக்கு தேவையான அயடினை தருகின்றன. நன்றி வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இந்திய வாசிப்பறிவு 1023. நான் இன்றைக்கு இளங்கோவடி தொடர்வது ஒரு நேரம். வணக்கம் வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த கிரீன் உற்சாகமான வணக்கம். சரி, நன்றி வணக்கம். நான் இன்றைக்கு உற்சாகமான வணக்கம். 1023. நான் இன்றைக்கு நான் சூரிய படத்தை பற்றி சொல்ல போறேன். இவங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி வணக்கம். ஏன் இவர்கள் 2 பேரும் தரையில் ஒரே எறும்பு களைச்சி போச்சு. மூவரும் தரையில் அவர் நேற்று இருந்தார். சரி, நன்றி வணக்கம். வாங்க. வணக்கம் மணி. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பு. அத்தியா வாழைப்பழத்தை நீ சொன்ன உடனே அதை செய்து உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அப்படி செய்யறதுனால உங்களுக்கும் பல தகவல்களை நீங்களும் அறியக்கூடியதா இருக்குது. மிக மிக சிறப்பம்மா, வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். பத்மிகா வாழைப்பழத்தை பற்றி சொல்லியிருந்தார். ஏழைகளின் வாழைப்பழம் அந்த பழம் நல்ல சத்தானதுன்னு சொல்லியிருந்தார். அமீஸ் கடையில பற்றி சொல்லியிருந்தார். மீன், நண்டு, கணவாய் எல்லாம் இருக்கின்றது. உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு சிறந்த உணவுன்னு சொல்லியிருந்தார். அமிர்தன் சொற்களை சொல்லியிருந்தார். அந்த சொற்களை சொல்லியிருந்தார். மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் ராகினி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் அங்காடிக்கு சந்தை என்ன சொன்னமே தான் என்ன கேட்டது. சந்தை தான்.
சந்தா வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். நன்றி வணக்கம். சரி, இந்த ஒரு சத்தத்தை காணது. எந்த சத்தம் இல்லையா? உங்க சத்தம். ரெண்டு பக்கம் முழக்கம் அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனி வரப்போம் கவிஞர்களுக்கும் வாசித்தளிக்கும் விஜயவர்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வரேண்ட வாசி